உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகளும் எதிர்மறையான காரியங்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருந்தால், ஐயோ எனக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே என்று புலம்பாதீர்கள். நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால், நீங்கள் யாருடைய பிள்ளை என்று உங்களுக்கு தெரிந்தால், நீங்கள் புலம்புவதை நிறுத்தி விடுவீர்கள். நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பதற்கு கிழிக்கப்படாத திரைச்சிலைக்கு முன்னால் நிற்கிறவர்கள் அல்ல. உங்களுக்காக திரைச்சிலையை கிழித்தவருடைய இரத்தத்தினாலே உங்களுக்குரியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான விலைக்கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறபடியினால், நீங்கள் மகா பரிசுத்தலத்திற்குள் நுழைந்து, தைரியமாய் மகா பரிசுத்தலத்திற்குள் நுழைந்து, உங்களுக்கு என்ன வேண்டுமோ, உங்கள் சூழ்நிலை எப்படி மாற வேண்டுமோ அதை பேசுங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறது என்னவென்றால், மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், மோசே முறையிட்டு கொண்டிருந்தான், உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். கர்த்தர் அவனுக்கு கோலை கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அதிகாரம். அப்படித்தான் கர்த்தர் உங்களுக்கு நாக்கையும் வாக்கையும் கொடுத்திருக்கிறார். உங்களை தொந்தரவு செய்கிற எல்லா காரியங்களையும் சரி செய்யும்படியாக உங்கள் வார்த்தையை பேசுங்கள். நீங்கள் பேசினால் அவைகள் நடக்கும். நீங்கள் எப்படி புலம்புகிறீர்களோ அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்று நீங்கள் பேசுகிறீர்களோ அப்படியே மாறும். ஏனென்றால் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்வான். நாவின் அதிகாரத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. ஆமென்.